துரை வந்து பேசுகிறார். ம். ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் மல்லை சத்யாவுக்கு வந்து செல்வாக்கு இல்லாத மனிதர், 1000 ஓட்டு வாங்குவதற்கு கூட ஒரு லாய்க்கு இல்லாதவர் அப்படின்னு என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. என் மனைவி பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இனி இவங்களை விட முடியாது. மௌனம் என்பது ஒரு எல்லை உண்டு. குட்ட குட்ட குனியவனும் முட்டாளு, குனிய குனிய கொட்டு கொன்றவனும் முட்டாளுன்ற மாதிரி இனி நான் பொறுமை காப்பது தவறு. என்னுடைய 32 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை முடக்குவதற்கு, சூனியமாக்குவதற்கு தலைவர் மகனும் இன்னைக்கு முயற்சி எடுத்து அவங்க வந்து நாள்தோறும் காலை மாலை பகல்னு இடைவிடாமல் குற்றச்சாட்டை பதிவு செய்யும்போது நான் மௌனத்தை கலைந்தாகணும். அப்போ தான் நான் 14ஆம் தேதி காலையில் எழுதுகிறேன், மௌனம் கலைக்கிறேன் அப்படின்ட்டு. என்ன நடந்ததுன்னு நான் பதிவு பண்ண என் தலைவர் நான் எங்கேயுமே விட்டு கொடுக்கல. அந்த தலைவன் ஒரே ஒரு முறை தான் என் குறித்து மகனுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் தொலைக்காட்சியில் பேசும்போது நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நீங்கள் தொடர்ந்து பேசிட்டு வரீங்க. உங்கள் மகன் அதையும் கடந்து பாய்ந்து வராரு. இப்போ மகன் பேச முடியல. இப்போ மகன்கிட்ட போய் பேட்டி கேட்டிங்கன்னா இப்போ நீங்களே மாதிரி ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னா 2 நிபந்தனை விதிக்கிறார். ஒன்று, மல்லை சத்யா பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அமித்ஷா மோடி குறித்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது.